தம்பி இன்றைக்கி வல்லாரைக்கீரை துவையல் அரைக்கலாம். அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வல்லாரை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இந்த காம்பெல்லாம் அப்படியே போட்டு செய்யலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வணக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், பூண்டு ஒரு 2 பூண்டு, அதோட ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. வரமிளகாய் 4-5 போட்டுக்கிட்டு பச்சை மிளகாவும் 2 போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் வரமிளகாவும் போட்டிருக்கேன். 2 கலந்து போட்டால் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் 2 ஒன்றா கலந்து போட்டிருக்கேன். தக்காளி அதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வல்லாரையும் போட்டுக்கலாம்ப்பா. போட்டு வதக்கிக்கலாம். நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்கிறதுனால வல்லாரை சேர்த்துக்கிறோம். நம்ம குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லா கொடுக்கலாம், நிறைய கொடுக்கலாம். அது ஒரு லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். அதனால் குழந்தைங்கள்லாம் சரியாக சாப்பிடாதுங்க. அதோடு இந்த கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அந்த கசப்பு தன்மையை கொஞ்சம் எடுத்துரும். அதனால் இந்த கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி துவையல் அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா வதங்கிரும். நல்லா வதங்கிருச்சு. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் கொட்டிக்கலாம்ப்பா. கொட்டி ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த தேங்காவை கொட்டினோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வதங்கினது போதும், எடுத்து கொட்டிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதையும் அரைக்கலாம். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். நல்லா ஆறிடுச்சுப்பா. உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். துவையல் அரைச்சாச்சு. நல்லா நைஸாலாம் அரைக்க வேண்டாம், குறகுறப்பாக அரைச்சாவே போதும். இதுக்கு நான் புளி வச்சு அரைக்கலை. புளியெல்லாம் வச்சு அரைக்க வேண்டாம். புளி வச்சு அரைச்சோம்னா இந்த வல்லாரையோட தன்மையே மாறிடும். அதனால் புளியெல்லாம் வேண்டாக்கன்னு. நல்லா இருக்குது தம்பி, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. நேயர்கள் எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.